ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்ல ஒரு பெரிய மிஸ்டேக்கா வந்து பண்ணியிருப்போம். அது நமக்கு தெரியாம பண்ற விஷயங்களா தான் வந்து இருக்கும். ஆ சொல்லுவாங்கல்ல, கோடி ரூபாய் குடுத்தா கூட போன அந்த விஷயத்த வந்து திரும்ப கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல நம்ம என்னென்ன மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் வந்து பண்றோம், எத பண்ணாம இருக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது நம்மளோட லைஃப்ல எல்லாத்துக்குமே, அதாவது நம்மளோட ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கும் சரி, நமக்குமே இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கலாம். அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கோடி ரூபாய் கொடுத்தாலும் திரும்ப வந்து பண்ண தப்ப வந்து திரும்ப நம்மளால வந்து அத மாத்தவே முடியாது. அதனால நம்மளோட லைஃப்ல என்னென்ன மாதிரியான மிஸ்டேக் எல்லாம் பண்றோம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயமா நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, நம்பிக்கை. நம்பிக்கை வந்து இப்போ நீங்க ஒருத்தர் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கிறீங்க அப்படின்னும்போது, அந்த நம்பிக்கை ஏதோ ஒரு விதத்துல இல்ல, இவங்க வந்து நம்ம நம்பிக்கைக்கானவங்க வந்து கிடையாது அப்படின்னு நினைக்கும்போது, உண்மையாவே ஆ அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப உண்மையா இருக்காங்க அப்படின்னா கூட நம்மளால வந்து அதை அக்செப்ட் வந்து பண்ணிக்கவே முடியாது. போன நம்பிக்கைய வந்து எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் திரும்ப வந்து கொண்டு வரவே முடியாது. ஆக்சுவலா இப்ப நம்பிக்கை அப்படின்றது என்ன அப்படின்னா, அ எல்லாரோட லைஃப்லயும் யாரோ ஒருத்தர வந்து கண்டிப்பா நம்ம வந்து நம்பி தான் வந்து இருப்போம். அப்படி இல்லன்னா நம்மளால கண்டிப்பா வந்து வாழவே முடியாது. இப்ப நம்ம யாரோ ஒருத்தர ரொம்ப நம்புறோம். ஏதோ ஒரு விஷயத்த பர்சனலா வந்து ஷேர் பண்றோம் அப்படின்னே வந்து வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்ற ஆள் வந்து அந்த கண்டிப்பா இத வந்து யார்ட்டயும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம சொல்ற விஷயத்த அப்படியே வந்து வச்சிருப்பாங்க. அப்படிதான் வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணுவோம். பட் அது அவங்க மூலியமா வேற ஒருத்தர்கிட்ட போகுது அப்படின்னும்போது, கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளோட நம்பிக்கை வந்து உடையுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் இந்த மாதிரி பேசுறதுனால மட்டும் கூட கிடையாது. ஆம் ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம நம்ம ஒரு விஷயம் சொல்லாமலே ஒரு நம்பிக்கை வந்து குடுத்துருப்போம்ல. இவங்க வந்து எப்பவுமே நம்ம கூட தான் வந்து இருப்பாங்க. இவங்க வந்து நமக்கு எல்லா விதத்திலயும் ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்புவோம். இப்ப ஆக்சுவலா நெறைய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் நெறைய கேள்விப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பத்தி நெறைய வந்து வருது. "அக்கா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து வேற ஒருத்தவங்களோட வந்து அஃபேர்ல வந்து இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே வந்து தெரியல. ஆனா வந்து இப்ப வந்து பேசுறதில்ல. அப்படிதான் சொல்றாரு. என்னால வந்து அத வந்து நம்பவே வந்து முடியல." அ அப்படின்ற மாரியெல்லாம் நெறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு பர்சனலா வந்து அவ்ளோ மெசேஜஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. அதுதான் நம்ம ஒருத்தர் மேல எல்லாத்தையும் இவங்க தான் நமக்கு அப்படின்னு நம்ம வந்து நம்பிட்டு இருக்கோம். அவங்க ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, அத வந்து திரும்ப அவங்க நான் பண்ணல, இல்ல நான் ஒழுங்கா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட, அந்த பழைய நம்பிக்கை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து வரவே வராது. அது பொண்ணுக்கா இருக்கட்டும், ஆணுக்கா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, ஆ நம்ம அவ்ளோ ட்ரஸ்ட் வந்து அவங்கள பண்ணியிருப்போம். பட் அவங்க நம்மள சீட் பண்றாங்க அப்படின்னும்போது, ஆ திரும்ப வந்து வராது. இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்க்கா இருக்கலாம், இல்ல அப்பா, அம்மா ரிலேஷன்ஷிப்க்கா இருக்கலாம், இல்ல நம்ப பசங்களுக்கா இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்ல ஆஃபீஸ்ல வொர்க் பண்றவங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து பொருந்தும். அ நம்மளோட லைஃப்ல நம்மள ஒருத்தவங்க உண்மையா நம்புறாங்க அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இல்ல எப்பவுமே அவங்களுக்கு நம்ம உண்மையா மட்டும் தான் வந்து இருக்கணும். அவங்களுக்கு வந்து எப்பவுமே அவங்க சொல்ற இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்றாங்க அப்படின்னா, அவங்க எந்த நம்பிக்கையில உங்ககிட்ட ஷேர் பண்றாங்களோ, ஓகே, நமக்கு ரொம்ப மனசு வலியா இருக்கு. இது இவங்ககிட்ட சொன்னா ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் அவங்க கிட்ட வந்து சொல்றாங்க. பட் நீங்க அந்த நம்பிக்கைய வந்து கெடுத்துட்டீங்க அப்படின்னா, திரும்ப வந்து அந்த நம்பிக்கைய கோடி ரூபாய் குடுத்தாலும் உங்களால வந்து திரும்ப வாங்கவே வந்து முடியாது. அது நம்மளா இருந்தாலும் சரி, ஆப்போசிட்ல இருந்து உங்களுக்கு யாராவது அது மாரி ஒரு விஷயத்த பண்றதா இருந்தாலும் வந்து சரி. ஆ நான் என்ன வந்து சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்த நம்பி சொன்னாலும், அந்த நம்பிக்கைய வந்து கடைசி வரைக்கும் காப்பாத்துங்க. அதே மாதிரி ஒருத்தங்க உங்கள ரொம்ப நம்புறாங்க அப்படின்னா, அவங்களோட நம்பிக்கைக்கு எப்பவுமே உண்மையானவங்களா இருங்க. அது உங்களுக்கும், உங்கள சுத்தி இருக்கவங்களுக்கும் ரொம்பவே வந்து நல்லது. உங்களோட லைஃப்ப நீங்க ஹேப்பியா வச்சுக்கிறதுக்கு அது உங்களுக்கு எல்லா விதத்துலயுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிம்மதி. சொல்லுவாங்கல்ல, "எவ்ளோ காசு பணம் கொட்டி குடுத்தாலும் நம்ம நிம்மதிய வந்து வாங்கவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. நம்ம நிம்மதியா இருக்கிறது வந்து நம்மளோட கையில தான் வந்து இருக்கு. நான் அத எப்பவுமே வந்து முழுசா வந்து நம்புவேன். ஏன் அப்படின்னா, நம்ம சந்தோஷமா இருக்கணுமா, நம்ம கவலையா இருக்கணுமா அப்படின்றத நம்ம தான் வந்து டிசைட் பண்ணணும். அடுத்த வந்து ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தன் வந்து நம்மளோட நிம்மதிய வந்து எப்பவுமே கெடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவன் வந்து நம்ம நிம்மதிய கெடுக்கணும்னு நெனச்சு ஒரு விஷயம் பண்றான் அப்படின்னா, அத வந்து நம்ம எடுத்துக்கிட்டா தான், "ஐய்யய்யோ! இப்படி பண்ணிட்டாங்களே!" அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா தான், அது நம்மளோட நிம்மதிய வந்து கெடுக்கும்.
அத வந்து நீங்க கண்டுக்கவே கண்டுக்காம, "நீ என்ன எனக்கு வந்து இது பண்றது? நான் ஹேப்பியா தான் இருப்பேன்." அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க நிம்மதிய யாராலயுமே வந்து கெடுக்கவே முடியாது. நெறைய பேர் வந்து நானே கூட பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது இப்போ ரீல்ஸ் கூட வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. அது சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனா அத யோசிச்சு நம்ம தான் அத வந்து ரொம்ப பெருசு பண்ணிப்போம். அது மாரி தான் நம்மளோட நிம்மதிய கெடுக்கிறதுக்கு வேற யாரும் வேண்டாம். நம்மளே வந்து போதும். ஏன்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும். அத வந்து நெனச்சு நம்ம வந்து அத பெருசா வந்து அத யோசிச்சு நம்மளோட நிம்மதிய நம்ம தான் வந்து கெடுத்துக்கிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அ பார்த்துக்கலாம். என்ன வேணா நம்ம லைஃப்ல நடக்கட்டும் பார்த்துக்கலாம். அப்படின்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, உங்க நிம்மதிய யாராலயுமே வந்து கெடுக்க முடியாது. நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு வாழ்றதே எதுக்கு? நிம்மதியா, சந்தோஷமா வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதனால நீங்க நெனச்சா மட்டும் தான் உங்களால நிம்மதியா வந்து இருக்க முடியும். எவ்ளோ வேணா ஏன்னா எல்லாருக்கும் லைஃப்ல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்க தான் வந்து செய்யும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு ஒரு நாளும் வந்து சர்வே வந்து பண்ணிட்டுருக்கோம். அதனால ஐயோ! இப்ப இப்படி ஆயிடுச்சே! ஐயோ! நாளைக்கு என்ன ஆகுமோ? நாளான்னைக்கு என்ன ஆகுமோ? அப்படியெல்லாம் யோசிச்சு, நம்மளோட நிம்மதிய நம்ம கெடுத்துக்கிறத விட்டுட்டு, ஓகே. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படின்னு நீங்க ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்ல இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட நிம்மதிய யாருமே வந்து கெடுக்க முடியாது. நம்ம வந்து வாழவே கூடாது. நம்ம வந்து ரொம்ப டவுன் ஆயிடணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க முன்னாடி, நம்ம வந்து ரொம்ப நிம்மதியாவும், ரொம்ப சந்தோஷமாவும் வாழ்றது தான் நம்ம அவங்களுக்கு குடுக்குற ஒரு பெரிய பனிஷ்மென்ட்டா வந்து இருக்கும். இப்போ நீங்க வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து நீங்க நல்லா இருக்கக்கூடாது, உங்க நிம்மதிய கெடுக்கணும்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, நீங்க அத நெனச்சு அப்செட் ஆயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜெயிச்ச மாரி ஆயிடும். நீங்க தோத்த மாரி வந்து ஆயிடும். அதனால அ அவங்க எவ்வளோதான் உங்கள வந்து ட்ரிகர் பண்ணாலும், உங்க நிம்மதிய கெடுக்கணும்னு நெனச்சு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும், நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்டின்னா, "ஐயய்யோ! இவங்க கிட்ட எந்த வேலையுமே வந்து நடக்காது போல. நம்ம இவ்ளோ சொல்லியும் இவ இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்காளே!" அப்டின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி அவங்க தான் தோத்து வந்து போவாங்க. அதனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியா இருங்க. நம்மளோட நிம்மதிய எவ்ளோ பணம் குடுத்தாலும், என்ன விஷயம் பண்ணாலும் திரும்ப வந்து நம்மளால வாங்கிக்கவே முடியாது. அதனால உங்களோட மைண்ட எப்பவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும், ரொம்ப ரிலாக்ஸாவும் வந்து வச்சுருங்க. அது உங்களுக்கும், உங்களோட ஃபேமிலில இருக்கவங்களுக்கும் ரொம்பவே வந்து நல்ல ஒரு விஷயம். ஆ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இத கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப சொல்ற வார்த்தைங்க. நம்ப விட்ட வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்டின்னா, அது திரும்ப வந்து வாங்கவே வந்து முடியாது. அதனால நம்ம பேசும்போது ஒரு ஒரு வார்த்தையும் கண்டிப்பா ரொம்ப பார்த்து நிதானமா பேசணும் அப்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஏதாவது சின்ன சண்டை போட்டிருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்ந்துட்டுருப்போம். ஆனா, அந்த அப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம்ல, அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மைண்டுக்குள்ள வந்து இருந்துட்டே இருக்கும். இது நமக்கும் சரி, நம்ம யாரையாவது சொல்லியிருந்தாலுமே வந்து சரி. அதனால நம்ம விட்ட வார்த்தைய வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப நம்மளால வாங்கவே முடியாது. அது ஒரு தடவ சொல்லிட்டோம் அப்டின்னா, அது சொல்லுனது அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது சண்டை போடுறவங்களுக்கு தான்னு இல்ல. நம்ம நார்மலா ஒருத்தங்க கிட்ட பேசும்போது கூட நம்ம ஒருத்தங்கள விளையாட்டா வந்து நமக்கு வந்து அது கிண்டலா வந்து இருக்கும். இது வந்து நம்ம வந்து டக்குனு ஈஸியா வந்து சொல்லிடுவோம். பட் அது அவங்கள எந்த விதத்தில அஃபெக்ட் பண்ணும், அது அவங்கள எந்த விதத்தில டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்றத யோசிச்சு தான் நம்ம வந்து கண்டிப்பா வந்து பேசணும். எப்பவுமே பேசுற வார்த்தையில வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக உங்கள ஒருத்தவங்க ரொம்ப வந்து ஆ நோண்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம ஒரு ப்ரெஷர்ல பேசுறோம் அப்படின்னும்போது, சில பேருக்குலாம் அப்படிதான் நம்ம வந்து பதில் சொல்லி ஆக வேண்டியதா வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள்க்கே சொல்றேன். YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீடியோஸ் வந்து போட்டுட்டே இருக்கேன். நமக்கு மோஸ்ட்லி பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வரவே வராது. பட் இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு லேடி தான் அவங்க ஆக்சுவலா. அ என்ன பண்ணாங்க அப்டின்னா, தொடர்ந்து வந்து நம்மள ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரே கொஸ்டின்ஸ வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அ ஆமா, நீ வீட்ல இருக்கும்போதெல்லாம் நல்லா தான் ட்ரெஸ் பண்ணுவ. கோவிலுக்கு போனா ஒரு புடவ கட்டிட்டு போணும்னு தெரியாது. அப்படி இப்படின்னு இந்த மாதிரி ஒரே விஷயத்த நம்மள வந்து நார்மலா சொல்றதுன்றது வேற. பட் நம்மள ட்ரிகர் பண்றதுன்றது வேறல்ல. ஆம். ஆனா ஆல்ரெடி வீடியோஸ்லயுமே வந்து சொல்லியிருந்தேன். எங்ககிட்ட வந்து பைக் தான் இருக்கு. கார் வந்து கிடையாது. கார் இருந்துச்சுன்னா நான் சாரி கட்டிட்டு கோவிலுக்கு போவேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட பைக் இருக்கிறதுனால 4 பேர் போகும்போது, கண்டிப்பா சாரி கட்டிட்டு போனா இடம் பத்துறதே கிடையாது. அப்ப சுடிதார் அப்டின்னா, ஸ்ரதன் வந்து முன்னாடி உட்காந்துப்பான். அவரு ஓட்டிட்டு வருவாரு. தேவேஷ் வந்து பின்னாடி உட்காந்துப்பான். அதுக்கு பின்னாடி நான் உட்காந்துட்டு 2 கால் போட்டு உட்காந்துட்டேன் அப்டின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து சிறுவாபுரி கோயிலுக்கு போறோம்னா, ஆல்மோஸ்ட் 1 1/2 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும். நாங்க 2 வீலர்லயே போறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சுடிதார்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்டின்ற மாரி அவங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ரிப்ளேயுமே வந்து பண்ணியிருந்தேன்.
ரிப்ளேயுமே வந்து பண்ணியிருந்தேன். அப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, திரும்பவும் அவங்க வந்து இத வேற மாரி வந்து இது பண்றாங்க. "உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து சுத்தமா நல்லாவே வந்து இல்ல. நீ வந்து ஷாலே போட மாட்டேங்கிற. வீட்ல இருந்தனா வந்து ஷாலே போட மாட்டேங்கிற." இது மாரிலாம் ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தாங்க. நானும் ஒரு 3 தடவ, 4 தடவ வந்து நம்மகிட்ட ஒருத்தவங்க சொல்றாங்க. சரி ஓகே நம்ம ரிப்ளை பண்ணுவோம் அப்டின்ட்டு நான் ரொம்ப மரியாதையா அவங்களுக்கு ரிப்ளை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆக ஆரம்பிச்சுச்சு அப்டின்னா, திரும்பவும் வந்து அதே கேள்வி. ஆ இவங்க வந்து மத்தவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் வந்து பண்ணுவாங்க. ஆனா ஒரு கோவிலுக்கு போனா கூட ஒரு புடவ கட்டிட்டு போணுன்றது வந்து தெரியாது அப்டின்னு சொல்லிட்டு. நான் உங்ககிட்ட ஒரே விஷயம் தான் வந்து சொல்லியிருந்தேன். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி 2, 3 தடவ ஏன் நான் சாரி கட்டிட்டு போல அப்டின்றதுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணிட்டேன் சிஸ்டர். நீங்க வேணும்னே என்ன கோவப்படுத்தணும் அப்டின்றதுக்காக திரும்ப திரும்ப என்ன ட்ரிகர் பண்ணணுன்றதுக்காக இத வந்து கேட்குறீங்க. அ இன்னொரு தடவ கேட்காதீங்க. புடிக்கலன்னா வீடியோ வந்து பார்க்காதீங்க அப்டின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணியிருந்தேன். உடனே அவங்க அடுத்த விஷயமா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து மத்தவங்களுக்கு வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும், ரொம்ப அமைதியா இருக்கணும் அப்டியெல்லாம் வந்து அட்வைஸ் வந்து பண்றீங்க. ஆனா வந்து அ ஒருத்தவங்க கேட்டாங்க அப்டின்னா, நீங்க வந்து இவ்ளோ ஹார்ஷா வந்து பண்றீங்க. முதல்ல உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க கிளாஸ் எடுக்கணும் அப்டின்ற மாரி திரும்ப அவங்க என்ன ட்ரிகர் பண்றதுக்கான விஷயங்கள் தான் வந்து பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான். நான் யாருக்கும் வந்து அட்வைஸா வந்து இத பண்ணுங்க, இத ஃபாலோ பண்ணுங்கலாம் சொல்றது கிடையாது. என் லைஃப்ல என்ன நடக்குதோ, நான் அததான் வந்து வீடியோவா வந்து ஷேர் பண்றேன். எனக்கு ஒரு விஷயம் எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, அததான் நான் வந்து பண்ண முடியும். உங்ககிட்ட நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து குடுத்துட்டேன். இதுக்கு மேலயும் நீங்க என்ன கஷ்டப்படுத்தணும் அப்டின்ற எண்ணத்தோட எனக்கு திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து கடவுள் இருக்காரு. நீங்க என்ன வந்து கஷ்டப்படுத்தணும் அப்டின்றதுக்காக நீங்க இந்த கமெண்ட்ட திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்றது எனக்கு தெரியுது. எனக்கே தெரியுதுன்னும்போது கடவுளுக்கு கண்டிப்பா வந்து தெரியும். நீங்க உண்மையாவே அதே நோக்கத்தோட தான் வந்து இந்த கமெண்ட்ட பண்றீங்க அப்டின்னா, கடவுள் அதுக்கான தண்டனைய வந்து உங்களுக்கு குடுப்பாரு. அதனால இதுக்கு மேலயும் ஆ நான் உங்கள வந்து பேசி நான் எதுவும் காயப்படுத்திற கூடாதுன்னு ரொம்ப யோசிக்கிறேன். அப்டின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டோட நான் வந்து விட்டுட்டேன். திரும்ப அந்த லேடி எனக்கு இதுவரைக்கும் மெசேஜே பண்ணல. ஏன்னா, அவங்களுக்கு வந்து தெரியும். அவங்க என்ன வந்து அ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்டின்றதுக்காக மட்டும் தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க. மேபி அவங்களோட லைஃப்ல ஏதாவது கஷ்டம் கூட வந்திருக்கலாம். ஏன் அப்டின்னா, எனக்கு அவங்க முகம் யாருன்றது வந்து தெரியாது. நான் அவங்கள வந்து எந்த விதத்திலயும் கஷ்டம் வந்து படுத்தல. நான் 2, 3 தடவ எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து குடுத்துட்டேன். ஏன்னா, நம்ம ஒருத்தவங்க சொல்றாங்க. சரி ஓகே நான் அவங்க மேபி நல்லதுக்கா கூட சொல்லலான்ற தாட்ல தான் நான் வந்து அவங்களுக்கு வந்து திரும்ப ரிப்ளை வந்து பண்ணியிருந்தேன். ஆனா, நீ அத விட்டுட்டு திரும்ப 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 ஒரே விஷயத்த என்ன நீ ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கன்னும்போது, கண்டிப்பா அந்த கடவுளுக்கு வந்து தெரியும். ஆ யார் வந்து ஒருத்தங்கள கஷ்டப்படுத்துறாங்களோ, அவங்களுக்கான தண்டனை என்ன குடுக்கணும் அப்டின்றதும் கடவுளுக்கு வந்து கண்டிப்பா தெரியும். மேபி அவங்க அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை அதுக்கப்புறம் தப்பான கமெண்ட் வந்து எனக்கு அவங்க வரவே இல்ல. ஏன்னா, அவங்க நிஜமாவே சொல்றேன் அவங்க மனசாட்சிக்கு தெரியும். அவங்க எதுக்காக என்ன வந்து இப்டி கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அப்டின்னு சொல்லிட்டு. நான் அவங்க கிட்ட சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாஷா சொல்றேன். பட் அவங்க பண்ண வார்த்தை எல்லாமே கொஞ்சம் ஹார்ஷாவும், ஒரு மாரி நம்மள மட்டம் தட்டுற மாரியும் தான் வந்து இருந்துச்சு. அந்த மாரி ஆளுங்களுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணுமோ, அப்படி வந்து பதில் வந்து சொல்லலாம். ஆனா நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. ஆ நம்மள நம்மள சுத்தியே ஒரு சர்க்கிள் வந்து இருக்கு. நம்ம அது விளையாட்டாவோ சரி, இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலிக்குள்ள இருக்கவங்கள கூட நம்ம திடீர் திடீர்னு ஏதாவது சில வார்த்தைகள் வந்து விட்டுருவோம். அது நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கும்போது, ஐயோ! நம்ம இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டோமே அப்படின்றதா கூட வந்து இருக்கலாம். ஆம் இப்போ வந்து இப்ப வேலைக்கு போற 2 ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா, நார்மலா சொல்லுவோம். "நீ ஏன் இவ்வளோ செலவு பண்ற?" அப்படின்னா, "நான் செலவு பண்றேன் அப்படின்னா, நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்றேன். நான் ஒண்ணும் உன் காசு வாங்கி வந்து செலவு பண்ணலல்ல. நான் என் காசுல தானே பண்றேன்." இத மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேமிலிக்குள்ள நெறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கு. அது ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி. இப்ப ஹஸ்பண்டே வேலைக்கு போறாரு அப்படின்னா, "நீ ஏன் இத பண்ணல? நீ ஏன் இத வந்து என்கிட்ட சொல்லல?" அப்படின்னா, "நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? ஆ நான் சம்பாதிக்கிறேன், நான் செய்றேன்." அப்படின்னும்போது ஒரு பொண்ணுக்கு அதுவும் வீட்ல இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப நான் சம்பாரிக்கலல்ல. அதனால தானே நீ வந்து என்ன இப்படி சொல்ற அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்து வரலாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுற வார்த்தை வந்து கரெக்ட்டா இருக்கணும். நம்ம யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்ஷாவோ இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அவங்கள வந்து அது கஷ்டப்படுத்துற மாரி இருந்துறக்கூடாது அப்படின்றதுல நம்ம ரொம்ப கான்ஷியஸா இருக்கணுன்றது என்னோட மைண்ட் செட்டு. இப்பவும் நான் சொல்றது என்னன்னா, நீங்க இப்படி இருங்க அப்படிலாம் நான் யாருக்கும் வந்து சொல்றதில்ல. இப்படி இருந்தா இருக்கிறதுனால என்னோட லைஃப் ஹேப்பியா இருக்கு அப்படின்றத தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால யார்கிட்ட பேசுறீங்க அப்படின்னாலும் வார்த்தைய வந்து பார்த்து பேசுங்க. உங்களோட மாமியார், மாமனார் கூட வந்து சில பேருக்கு நெறைய ப்ராப்ளம் வந்து வருது. அப்ப சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த டைம்ல என்ன வார்த்தை ஏன்னா அவங்க நம்மள ஆப்போசிட் சைட்ல இருந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம என்னவா இருந்தாலும் இவங்களோடலாம் வந்து திரும்ப பேசி தான் வந்து ஆகணும். ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்து தான் ஆகணும் அப்படின்னும்போது, நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கிட்ட நம்ம பேசுற வார்த்தைய வந்து பார்த்து பேசுறது ரொம்பவே வந்து நல்லது. ஏன்னா நம்ம வார்த்தைய கொட்டிட்டோம் அப்படின்னா, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது நம்மளால
எதுவுமே வந்து பண்ணவே முடியாது. நம்ம சொன்ன வார்த்தை எவ்வளோ வருஷம் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்க்கும்போது அந்த வார்த்தை சொன்ன வார்த்தை மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அதனால வார்த்தைய விடும்போது பார்த்து வந்து விடுங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப நம்ம வந்து நம்மளோட டைம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா அத வந்து திரும்ப எ எடுக்கவே வந்து முடியாது. அதுதான் கோடி ரூபாய் குடுத்தாலும் அந்த டைம் வந்து திரும்ப நம்மளால வாங்கவே வந்து முடியாது. அதனால ஒரு ஒரு நிமிஷமுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப பொக்கிஷமான ஒரு டைமா தான் எப்பவுமே வந்து நான் வந்து பார்ப்பேன். ஏன் அப்டின்னா, இப்ப இந்த ஒரு நாள் கடவுள் எனக்கு குடுத்துருக்காரு அப்டின்னா, இந்த ஒரு நாள நான் வந்து எவ்ளோ யூஸ்ஃபுல்லா வந்து யூஸ் பண்றேன் அப்டின்றத பத்தி தான் யோசிப்பேன். யூஸ்ஃபுல்லானா, ஆ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செய்ற வேல தான். இப்ப நான் வந்து வொர்க்குக்கு போறேன் அப்டின்னா, நான் வந்து என்னோட வேல இன்னைக்கு ஃபுல்லா முடிச்சுட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் கூட டைம் வேஸ்ட் பண்ணல அப்டின்றது வந்து கிடையாது. இன்னைக்கு ஒரு நாள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்ளோ ஹேப்பியா வந்து கொண்டு போறோம் அப்டின்றதுல தான் வந்து இருக்கு. அப்ப நான் சண்டே டைம்லலாம் வந்து சொல்றேன் பாருங்க. சண்டேலாம் சீக்கிரமா என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு, நான் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஃபுல் டே என் ஃபேமிலியோட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, கடவுள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் என் ஃபேமிலியோட இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு நாள வந்து குடுத்துருக்காரு. என் ஹஸ்பண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும், என் பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் இந்த ஒரு நாள் வந்து எனக்கு கடவுள் வந்து குடுத்துருக்காரு. அப்ப இந்த ஒரு நாள வந்து பார்த்தீங்கன்னா, நான் வீட்ல இருக்கவங்களோட சண்ட போட்டோ, பசங்கள திட்டியோ, நான் என்னோட டைம வேஸ்ட் பண்ணி, அன்னைக்கு டேவ வந்து விடுறத தாண்டி நான் வந்து அன்னைக்கு டேவ எப்படி ஹேப்பியா கொண்டு போலாம். என் வீட்டுக்காரர் வீட்ல இருக்காரு. என் பசங்க வீட்ல இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானது வந்து என்ன பண்ணி குடுக்கலாம்? அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்? அது வந்து ஹேப்பியா எப்படி பண்ணலாம்? அப்படின்றத பத்தி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, அன்னைக்கு டே வந்து ரொம்ப ஹேப்பியா வந்து போகும். நான் இவர்கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட அடிக்கடி சொல்ற வார்த்தை கூட என்ன அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கோம். கடவுள் வந்து ஒரு நாளாவது வந்து இப்படி 2 பேரும் இப்படி பக்கத்துல உட்கார மாட்டோமா? ஐயோ! கைய புடிச்சா யாராவது பார்த்துருவாங்களா? அம் எங்கேயாவது போகும்போது கூட, ஐயய்யோ! இவங்களுக்கு தெரிஞ்சிருமோ, அவங்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு ஆ பயந்த நாள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி வந்து அ ஒரு நாளாவது தேவி கைய புடிச்சுட்டு நம்ம வந்து நடந்து போயிட மாட்டோமா? இவ என் பொண்டாட்டின்னு சொல்லி சொல்ற மாட்டோமா? இவ பேர வந்து நான் வந்து இவர் தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு யார்ட்ட சொல்ற மாட்டோமா? அப்படின்னு நான் காத்துட்டு இருந்த நாள்லாம் வந்து நெறைய இருக்கு. அதனால கடவுள் வந்து இன்னைக்கு நமக்கு அதுக்கான வாய்ப்ப வந்து குடுத்துருக்காரு. இன்னைக்கு ஃபுல் டே வந்து நம்ம ஒரே கட்டில்ல தூங்குறோம், பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம், எங்க போனாலும் ஒண்ணாவே வெளியில போறோம். அ நெனைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புடிச்ச விஷயத்த ஒரே டைம்ல இருந்து பண்றோம். அப்போ கடவுள் வந்து நம்மள அந்த நிலைமையில இருந்து இப்போ நம்மள ஒண்ணாவே வந்து வச்சிருக்காங்க அப்படின்னும்போது, நமக்கு நான் அவர்கிட்ட சொல்றது எனக்கு ஒரு ஒரு நாளும், ஒரு ஒரு நிமிஷமும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நிமிஷம். அதனால உன் கூட இருக்கிற டைம் வந்து நான் எப்பவுமே வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு அடிக்கடி அவர்கிட்ட வந்து சொல்லுவேன். அது உண்மை. ஏன் அப்டின்னா, இதுக்கான ஏங்குன நாள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு நாளாவது நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்காதா? ஆ ஒரு குடும்பமா நம்ம வந்து இருக்க மாட்டோமா? நம்ம ஃபேமிலியோட வந்து ஒரு வீக்கெண்ட்ல வந்து ஒரு நாள் வெளில போய் சாப்பிட மாட்டோமா? ஒரு நாள் வந்து ஒரு படத்துக்கு போக மாட்டோமா? இப்டின்னு ஏங்குன நாள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. கடவுள் வந்து நம்மள இப்ப ஃபினான்ஷியலாவும் சரி, நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வைஸ்லயும் சரி, எல்லாமே நல்லா தான் வந்து வச்சிருக்காரு. அப்போ கடவுள் நமக்கு எல்லாத்தையும் குடுக்கும்போது, நம்ம வந்து திமிர் எடுத்து போய் வீட்ல தேவையில்லாம சண்டை போடுறதா இருக்கட்டும், இல்லன்னா நம்மளோட அ ஏதாவது ஒரு பிரச்சனை, தேவையே இல்லாத மத்தவங்க பிரச்சனையா கூட இருக்கும். அத நம்ம ஃபேமிலிக்குள்ள கொண்டு வந்துட்டு, அத பத்தி இது பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியெல்லாம் நம்மளோட டைம நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிக்க கூடாது. அதே மாதிரி இப்ப நம்ம வீட்ல இருக்கோம் அப்டின்னா, கிடைக்கிற டைம்ல நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம். அது வந்து தப்பு கிடையாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல போய் பேசுறதோ, அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசி உங்களோட டைம வேஸ்ட் பண்றதோ, இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. நம்மளோட லைஃப்ல நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு போணும் அப்டின்னா, என்ன பண்ணலாம் அப்டின்றத பத்தி யோசிங்க. இல்லக்கா எனக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது. எனக்கு சம்பாரிக்கணுன்ற அவசியம் இல்ல. எல்லாத்தையும் எங்க வீட்டுக்காரர் பார்த்துப்பாரு. நான் நிம்மதியா இருக்கணும் அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னா, அதுவுமே உங்களால மட்டும் தான் வந்து முடியும். நிம்மதியா சாப்பிடுங்க, தூங்குங்க. உங்களுக்கு புடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுங்க. ஒரு பாட்டு கேளுங்க, டிவி பாருங்க, இல்லன்னா வாக்கிங் போங்க. உங்க வீட்ட இன்னும் அழகாக்குங்க. உங்க ஃபேமிலி எப்படி பாத்துக்கிறதுன்னு பாருங்க. இத மாரி வீட்ல இருக்கவங்களா இருந்தா, இத மாரி உங்களோட டைம யூட்டிலைஸ் பண்ணுங்க. வேலைக்கு போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட கெரியர்ல அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசிங்க. வீட்ல இருந்து பிசினஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, அந்த மாரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட பிசினஸ் பண்றதுக்கான என்னென்ன வேலைலாம் பண்ணலான்றத பத்தி யோசிங்க. இதெல்லாம் விட்டுட்டு சோம்பேறி மாரி வந்து தூங்கிட்டு, நம்ம வந்து இன்னும் 1 மணி நேரம் சும்மா ஃபோன் பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் தானே அப்படின்னு ஃபோன் பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மடிக்காத துணி அப்படியே வந்து கிடக்கும். துணி துவைக்காம அப்படியே வந்து கிடக்கும்.
பெட்ஷீட் கிளீன் பண்ணாம அப்படியே இருக்கும், பெட்ரூம் அப்படியே இருக்கும். நம்ம வீடெல்லாம் நீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட டைமை நீங்க வந்து எடுத்துக்கோங்க. திடீர்னு யாராவது உங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா கூட, ஏய் வீடு பார்க்க நீட்டா இருக்குல்ல, அழகா இருக்குன்றத தாண்டி நீட்டா இருக்கு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்காவது நம்மளோட வீட்டை வந்து நம்ம வச்சுக்கணும். அதனால அ பார்த்துக்கலாம், டைம் இருக்குல்லன்னு நீங்க விட்டுட்டே போனீங்க அப்படின்னா, உங்க வீடும் அப்படியே தான் இருக்கும். முதல்ல நம்ம இருக்கிற இடத்த சுத்தமா வச்சுக்கோங்க. கிடைக்கிற டைம அத எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசிங்க. இது நம்மளோட லைஃப்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம நம்ம வந்து சில விஷயங்கள வந்து நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அம் அது வந்து ஒரு நல்ல வேலையா இருக்கலாம். இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பசங்க இருக்காங்க. எங்களால வேலைக்கு போக முடியல. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து வந்துச்சு. இப்ப வந்து சொல்லுவாங்க, அ இப்ப நான் வளசரவாக்கம்ல இருக்கேன்ல, நெறைய பேர் சொல்ற விஷயம் நான் கேட்டுருக்கேன். என்ன சொல்வாங்க அப்டின்னா, முன்னாடி வந்து இந்த இடம் வந்து வெறும் ரூ. 20,000க்கு வந்துச்சும்மா. நாங்க வந்த புதுசுல. அப்பலாம் வந்து நான் அத வந்து மிஸ் பண்ணிட்டேன். அப்ப நான் வாங்கியிருந்தேன் அப்டின்னா, இப்ப நான் வந்து கோடீஸ்வரனா வந்து இருந்திருப்பேன் அப்டின்னு சொல்லிட்டு. அது மாரி எல்லாரோட லைஃப்லயும் ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பா வந்து வரும். வரும்போது அது நமக்கான வாய்ப்பா அப்டின்றத பார்த்து நீங்க யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கோங்க. அத நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, திரும்ப வந்து அந்த வாய்ப்பு நமக்கு வருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து வரவே வராது. அதனால கிடைக்கிற வாய்ப்ப நம்ம எப்பவுமே வந்து மிஸ் பண்ணவே கூடாது. அதே மாரி வாய்ப்பு நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, அதுக்கான முயற்சி வந்து நம்ம பண்ணணும். சில டைம்ல லக்காவே கூட சொல்றேன், சில விஷயங்கள் வந்து வரும். இது வந்து நமக்கு அதுக்கான இது வந்து தோணிக்கிட்டே இருக்கும். ஓகே இத பண்ணலாமா அப்படின்ட்டு. அந்த டைம்ல இல்ல, இல்ல யார் என்ன சொல்லுவாங்க? இவங்க இத சொல்லுவாங்களோ, அத அவங்க சொல்லுவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டு, நீங்க அந்த டைம்ல உங்களுக்கான வாய்ப்ப விட்டுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட லைஃப்ல நீங்க அடுத்த லெவல் வந்து போகவே வந்து முடியாது. நீங்க ஏதாவது ஒரு ஒரு பிசினஸே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட, இப்போ YouTubeல வீடியோ போடுறதா இருக்கட்டும், இன்ஸ்டால வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க முகம் காட்டி. கேட்டா எங்க மாமியார் வீட்டு சைட்ல என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிக்கிறேன். இங்க என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிக்கிறேன். அப்படியெல்லாம் வந்து நெறைய வந்து சொல்லுவாங்க. வீடியோ போட்டா வந்து தப்பா நெனச்சுப்பாங்களோ, அதனால என்னால என் பொருள வந்து ப்ரமோட் வந்து பண்ண முடியல. நான் அப்படியே வச்சிருக்கேன். இன்ஸ்டா ஓப்பன் பண்ணா யாராவது ஏதாவது சொல்ருவாங்களோ, என்னோட ஃபோட்டோ போட்டா அந்த ஃபோட்டோவ எடுத்து மார்ஃபிங் பண்ருவாங்களோ, இதனால என் ஃபேமிலில பிரச்சனை வருமோ, இந்த மாரிலாம் யோசிக்கிறீங்க. நமக்கான ஒரு வாய்ப்பு வருது அப்டின்னா, அந்த வாய்ப்ப நம்ம தான் கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். உங்கள வந்து இது பண்ணாதன்னு சொல்ற யாருமே நாளைக்கு நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்து மாட்டாங்க. நீங்க என்னவா இருந்தாலும் உங்களோட ப்ராப்ளம்ன்னு நீங்க தான் ஃபேஸ் பண்ண போறீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தாலும், அந்த முழு சந்தோஷத்த நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. நீங்க கஷ்டப்பட்டாலும் அது உங்களுக்கு தான். அதனால வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு நம்மளோட லைஃப் வந்து எப்டி இருக்கும் அப்டின்னா, ஆ ஓகே ஒரு கதையா தான் வந்து தெரியும். ஓகே கஷ்டப்படுறாங்க, என்ன பண்றது? அப்டின்னும். சந்தோஷமா இருந்தாங்கன்னா, அவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பாரு அப்படின்றதும் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு அப்படி ஒரு 2 நிமிஷம் ஒரு விஷயமா தான் வந்து இருக்குமே தவிர, வாழ்றது நம்ம தான். அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, அத கண்டிப்பா யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கோங்க. அத எப்பவுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்ல அ நான் வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள். உங்களுக்கும் அதுதான் வந்து சொல்றேன். அதே மாதிரி ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இல்லன்னா வந்து அக்கா, அம்மா, அண்ணா, தம்பி யாரா வேணா இருக்கட்டும், எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்க நம்மள விட்டு போகாத அளவுக்கு வந்து நம்ம பார்த்துக்கலாம். மேபி அவங்க சைட்ல ஏதாவது ரொம்ப பிரஷர் இருக்கு, அவங்க ஏதாவது நம்மள ஹர்ட் பண்ற மாரி பேசுறாங்க அப்படின்னா கூட, அவங்க நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அதுக்காக நம்ம அமைதியா போறதுல எந்த தப்புமே வந்து கிடையாது. ஏன்னா, நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஏதாவது சில டைம்ல வந்து நம்மள ஹர்ட் பண்ற மாதிரி வந்து இருக்கலாம். அதுக்காக நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம். ஏதோ ஒரு கோவத்துல வந்து இவங்கலாம் இனிமே நம்ம லைஃப்க்கே வந்து தேவை கிடையாது. நான் தனியாவே வந்து இருந்துப்பேன். எனக்கு யாருமே இல்ல. அந்த மாரி மைண்ட் செட்லாம் நமக்கு வந்து தோணும். பட் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள எப்பவுமே நம்மளோட லைஃப்ல இருந்து விட்டுறாதீங்க. அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா, திரும்ப வந்து அந்த லைஃப் வந்து கொண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி உங்கள நம்பி ஏன்னா இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ட்ஸ் நெறைய பேர் நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க. நெறைய பிரதர்ஸ் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு நம்ம கமெண்ட்டுமே வந்து பண்றாங்க. ஆம் அந்த மாரி பார்க்குறவங்களுக்குமே இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுனால தான் சொல்றேன். நமக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன அப்டின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாவே இருந்தா கூட, நீங்க சொல்ற ஒரு ஒரு வார்த்தையா இருக்கட்டும், நம்ம பண்ற ஒரு ஒரு விஷயமா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஒய்ஃபையோ, நம்மளோட ஹஸ்பண்டையோ எந்த அளவுக்கு அது ஹர்ட் பண்ணாம வந்து பார்த்துக்கோங்க. ஒரு தடவ நீங்க பண்ற விஷயம் உங்களோட ஒய்ஃப்‌க்கோ, இல்ல ஹஸ்பண்டுக்கோ பிடிக்காம போகுது அப்டின்னா, உங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்க கிட்ட இருந்து விலகிடுவாங்க. திரும்ப நீங்க முன்னாடி இருந்த மாரி அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருக்காது. அதனால எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே, அது அக்கா, தங்கச்சி ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அண்ணன், தம்பி ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ
அப்படி போட்டோம் அப்படின்னு விட்டுறாம எல்லாருமே நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட வந்து இருங்க. இதெல்லாம் தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸ்ல இதெல்லாம் நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறேன்க்கா, இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.